தான் சிவனை கும்பிட்டான், அவன் சைவன் கிடையாது. அசுரர்கள் நிறைய பேர் சிவனை கும்பிட்டுதான் ராட்சதெல்லாம் அருளாற்றெல்லாம் பெற்றாங்க, உலகத்தையே ஆண்டாங்க. அவங்களாம் சைவர்கள் கிடையாது. சிவனை வழிபடுறவன் சைவனா அடையப்பா அப்படின்னா பண்டாசுரன் மாதிரி கொடூரமான அரக்கர்கள், திரிபுர அசுரர்கள் அவங்க எல்லாம் கூட சைவர்கள் தான். ஆனா சாமியா சைவர்கள்னு சைவம் அவர்கள் சைவர்கள். அந்த சைவம் அப்படிங்கிற சைவர்கள் வேறு சைவம் வேறு. சைவம் சிவ வழிபாடு செய்வர்கள் சைவர்கள். சைவம்னா என்ன? எண்ணத்தில் ஒழுங்காக இருப்பது அது வந்து ஒரு அங்கம். பாலு வந்திருக்கு. பாலு வந்து ஏதாவது சொல்லாரு. பால காணுமே, சினிமா போயிட்டாரா? கைலாச வரலீங்க, பாலையா வரலீங்க, வந்துட்டு திருப்பூர்ல சொன்ன சுக்கர் வந்து நான் எந்த ஊர்லயும் வந்து எதுவும் பேசல. பேசினா எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி சப்ஜெக்ட போட்டு வைப்பாங்க. சைவம்னா என்ன? அதுதாங்கய்யா நீங்க விளக்கம் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு எப்போ வந்து ஒரு உயிர் வந்து மாமிசம் சாப்பிட்றத வந்து தன் துன்பம்னு ஒருத்தன் நினைச்சானோ அப்ப தோன்றியது சைவம் அப்படின்னீங்கய்யா. அது துளசி இல்ல, அது வேற. மாறாததே சைவம் ஐயா. எப்பவுமே ஒரே தரத்துல இருக்கிறது தான் சைவம். ரயில் பெட்டி மாதிரி போயிட்டே இருக்கு. சைவம்னா என்ன? சைவம் வேறு, சைவ மதம் வேறு, சைவ நன்னெறி வேறு. சைவம் எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி சைவம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய தூளம். நவநீதகிருஷ்ணன் சொன்ன மாதிரி சைவ நன்னெறி. சைவ மதம் என்பது உடல் சார்ந்த வழிபாடு போக்குவரத்துக்கு உறுதுணையாக நிற்பது. சைவ நன்னெறி என்பது நீங்கள் தெய்வமாக வாழ வழிகாட்டக்கூடியது. இது மூணு வேறு. ஆனா இது மூணு சைவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாட சைவம் பாதி விட கையில சொல்லி எல்லாரும் பாதி விட தான் சொல்றீங்க. அந்த விடையெல்லாம் சேர்த்து பாத்தீங்களா சைவம்னா என்னன்னு? தன்னை போல் பிறரையும் நேசிப்பதுங்க. தன்னை போல் பிறரையும் நேசிப்பது செய்வோம். அனைத்து உயிர்களையும் நேசிப்பது செய்வோம். அன்புங்க, அன்பு பாரபட்சமற்ற அன்புங்க. பாரபட்சமற்ற அன்பு. பாரபட்சமற்ற அன்பா? நவநீதகிருஷ்ணன் சரியா அவர் சொல்றது கீதா மணக்காது இல்ல பாதி வந்திருக்காருங்க. அவருக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. இனி அதனுடைய முழு விட மகேசன் அவர் பேரு. ஆமாங்க, ஆமா ஆமா. இருக்காரா லைன்ல? மகேசையா, மகேசையா இருக்கீங்களா? சைவம்னா ரொம்ப எளிதுமா. கடையிலே வச்சுமா சைவம் அசைவம். வழி நடத்துறதுங்களா ஐயா? அன்பா வழி நடத்துறதுங்களா? அது வழிநடத்து இல்ல. சைவம் என்றால் என்ன? திருநீர் அணிவது செய்வோமா? ருத்ராட்சம் அணிவது செய்வோமா? திருநீர் ருத்ராட்சம் அணிந்து காவி கட்டுவது செய்வோமா? இல்ல தீட்சை பெறுவது செய்வோமா? அல்லது அனுஷ்டானம் பண்றது செய்வோமா? அல்லது சிவபூஜை செய்வது செய்வோமா? சாமியாரா போய் இறைவனின் ஆடுவது செய்வோமா? எது சைவம்? இந்த தெரியாதானே எல்லாம் மண்டை பிச்சுட்டு சைவம்னா ஒருத்தன் தீட்சை கொடுத்து சைவன் ஆகுறேங்கிறான், ஒருத்தன் சிவபூஜை கொடுத்து சைவன் ஆகுறேங்கிறான், ஒருத்தன் என்னடான்னா 2 காலை தூக்கி தலையில வச்சு உனக்கு திருவடி தீட்சை தந்துட்டேன் அதனால நீ வந்து சிவனுக்கு இணையானவனுங்கிறான். எது சைவம்னே தெரியாது இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு. பெரிய புராண கதை கேட்பது, கேட்டு கரித்திங்காத வேடம் போட்டுக்கிறது சைவமா?
ஆனா எல்லா உயிர்களிடத்தும் சைவ பண்பு இருக்கிறது. சைவம் அப்படிங்கிறது ஒரு பண்பு. அந்த பண்பு எல்லா உயிரிடத்தும் இருக்கு. எல்லா உயிர்களும் அதை கடைபிடிக்கின்றன, மனிதனை தவிர. மரம் அதனுடைய தன்மை ஆக்சிஜன் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, காற்று தரும். அது சைவத்தின் பண்பு இல்லையா? ஆடு நம்ம நிறைய செடி கொடிகள் வளர்ந்து அது வனத்தை அழிச்சிட கூடாதுன்னா ஆடு தலையெல்லாம் தின்னு அது வனத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுது. அந்த தன்னுடைய தலையை ஆடு தின்னா கூட அந்த ஆடை பாதிக்காமல் அதுக்கு ஊட்டத்தை தருது செடி கொடிகள், புல்லு பூண்டெல்லாம். ஆக அது சைவம். ஆக இப்படி இருக்கலாம். சைவம்னா என்ன? அவ்வளவுதான், சின்ன கேள்வி. முக்காவாசி விடை சொல்லிட்டேன். அடுத்த உயிர்களை உண்ணாமல் இருப்பதா ஐயா? இல்லையா, ஆடு தலையை திங்குது, மாடு புல்லு திங்குது. ஆனா ஆடும் செய்வோம், புல்லும் செய்வோம். அதான் ஐயா, அடுத்த உயிரை கொன்னு சாப்பிடுறவங்க அசைவம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப எதுவும் கொன்னு சாப்பிடாம அன்பா இருக்கிறவங்க சைவம். அது அன்பா இருக்கிறது சைவம். சரி, சைவம்ங்கிறது அன்பு மட்டுமல்ல. தன்னை போலவே பிறரையும் நேசிப்பதா ஐயா? நேசிப்பது அல்ல, நேசிப்பதும் ஒரு பண்பு, ஆனால் அது அல்ல. என்னென்ன சைவம்னு எதை சொல்றாங்க? தீட்சை வாங்கிறது, சிவ பூஜை எடுக்கிறது, விசேஷம் வாங்கிறது, நிர்வாணம் வாங்கிறது, ஆச்சாரியம் வாங்கிறது, அப்புறம் இது என்னது சாமியாரா ஓடுறது, சிவனையே நினைச்சிட்டு குருட்டுத்தனமா புருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒரு இமேஜ்ல இருக்கிறது. அப்படி இன்னைக்கு அப்படித்தானே பிரசங்கம் பண்றாங்க. பெரிய புராணம் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டா சைவம், சித்தாந்த சைவம். நீங்க சித்தாந்த செம்மல், பெரிய புராணம் பேரொளி, நாங்கெல்லாம் சைவத்தை காட்ட வந்த குரு அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆனா சைவம் என்ற அந்த வார்த்தைக்குள் அவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த சைவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டா தானே நம்ம அந்த இவர்கள் சைவர்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். எளிமையான பதில் ஏற்கனவே தம்பி கைலாஸ் அறகுறையா இல்ல, ஒரு முக்காவாசி சொன்னாப்புல. எல்லா உயிர்களையும் தம்முயிர் போலின் பாரபட்சமான அன்பு காட்டும் தன்மை இருப்பது, அந்த தன்மைக்கு பேர் தான் சைவம். பாரபட்சமற்ற அன்பு. வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடும் நிலை. ஒரு நாய் பக்கத்துல நிக்கல, ஐயோ அது பசிக்க மாட்டேன், குட்டி நாயா இருந்தா கொஞ்சம் பால் வைக்கணும், பெரிய நாயா இருந்தா ஏதோ இருக்கிறத நம்ம சாப்பிடல. யாவர்க்குமாம் ஒண்ணு. சைவம் மிக எளிமையானது. யாவர்க்குமாம் ஈசற்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதான இனிமையான வார்த்தைகளை பேசி இந்த 4 கடமைகள். சைவர்களுக்குன்னா 5 கடமைகள் இருக்கு. யார் சைவர்கள்? சைவ மதம் என்ன சொல்லுது? சைவ மதம் அல்ல, சைவம் என்ற மதமே கிடையாது. சிவ வழிபாடு மட்டுமல்ல. எது இந்த உலகத்தில் கண்முன் தெரிகிறதோ அத்தனையும் சிவம் சார்ந்தது, சைவம் சார்ந்தது. சைவத்தின் பண்பு அன்பு காட்டுதல், இரக்கம் காட்டுதல், அரவணைத்து செல்லல், நெறிப்படுத்துதல். இப்படி ஒரு 6-7 இருக்கு. இந்த 7 தொகுப்புக்கு தான் பேர் சைவம். அதில் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டீங்க. இது 7ம் சேர்ந்தால் சைவம். ஆனால் சைவம் என்பது என்னவெனில், நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். உங்களுக்கு எப்படி நீங்கள் கடனுடன் பட்டாவது உங்களை தேற்றிக் கொண்டு காப்பாற்றி வாழ நினைக்கிறோம், அதுபோல நம் சார்ந்துள்ள எல்லா உயிர்களுக்கும் உதவக்கூடிய பண்பு இருக்குல்ல, பண்பு. அதுக்கு அந்த பண்புக்கு தான் சைவம்னு பேரு. அந்த பண்பை கடைபிடிப்பவர்களுக்கு சைவர்கள்னு பேரு. இந்த பண்பிற்கு உதாரணம் சிவபெருமான். அவர் பாருங்க, எவ்வளவு ஃப்ரீயா சூரியன் கொடுக்கிறார், நிலா கொடுக்கிறார், காற்று தரார்,
கால் வச்சா உள்ளுக்குள்ள போகாத அளவுக்கு திடமான பூமி தரார். குடிச்சா உள்ள போய் செப்டிக் ஆகாம ஐஸ் கட்டியா மாறாத அளவுக்கு பக்குவமா தண்ணீர் தரார். பார்த்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு பசுமைக. ஐம்புலன்களுக்கும் பார்ப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. அப்படி எது எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அத்தனையும் செய்வோம். எது உங்களுக்கு ஞானத்தை தருகிற துன்பம் கூட செய்வோம் தான். ஏன்னா அது ஞானத்தை தருகிறது. அது நம்மளை படாத பாடு படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த துன்பத்திலிருந்து நீங்க வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது சைவம். அதாவது சைவம் என்பது பாரபட்சமற்ற அன்புகள் மட்டுமல்ல, பிறருக்கு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் அன்பு காட்டக்கூடிய ஒரு வழி. அந்த தடம் சேலம்னா அது ஒரு ஊர். அந்த ஊர்ல பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சைவம்ங்கிறது இந்த திருநீர் அணிவதோர், ருத்ராட்சம் திருநீர் அணிந்தோர், ருத்ராட்சம் அணிந்தோர், காவி அணிந்தோர், பெரிய புராணம் விற்போர், சித்தாந்தம் விற்போர், இவங்க எல்லாம் இருக்கிற ஊரு சைவம். ஆனா அந்த சைவம் என்பதற்குரிய பண்புகள் 5. ஒன்று, முதலில் நாம் நெருநின்று வாழ வேண்டும். நம்ம காலையில ஏந்திரிச்சு நேரமா குளிச்சு ஒரு திருக்குள்ளாது அல்லது ஒரு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாப்பிட்டு சின்ன ஏதோ ஒரு இதாவது படிச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்முடைய வீட்டில் உள்ள வயோதிகர்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வந்து நம்மளான உதவி செய்து, பிறகு நாம் வேலைக்கு போற வழியில இருக்கிற சக மனிதர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல, நம்மளாலான உதவி செய்து. இது முதல் கடமை வந்து நல்ல நூலை கற்ற வழி நாம் நிற்ற. இரண்டாவது கடமை வந்து நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நம்மளான இயலாதவர்களுக்கு என்ற உதவிகளை வீட்டில் உள்ளவர்களுக்கு செய்து. மூன்றாவது, பிற மனிதர்களுக்கு ஆறுதலா, நான் நோயோட வேன்னு இருக்கேன்னு ஐயோ என்னங்க இப்படி வேன்னு இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு யாராவது கேட்டா அவன் செய்வன். அவன் கறி திங்கிறானா இல்லையா அதெல்லாம் வேற. அந்த பண்பு இருக்கு அவன்கிட்ட. பிரிதின் துன்பம் கண்டு வருந்த எங்க டியூஷன் சென்டர்ல ஒரு பாப்பா இருந்தது, சிவகாம சுந்தரின்னு. நாங்க ஒரு முறை நல்ல வெயில் காலம், 3 ஆண்டுகள் மழை இல்லை, சொக்கனார் ஆலயத்துல திருப்பணி எடுத்து அமரகுந்திங்கிற ஊர்ல செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப எல்லாம் போயிட்டு கோயிலை சுத்தி உழவார பணி செஞ்சுட்டு கோயிலுக்குள்ள போனா சிவகாமி வரமாட்டேன்ட்டான். ஏன் சிவகாமி வரமாட்டேங்கிற, போங்க அந்த சொக்கனார் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னா. என்னது சொக்கனாரும் ஒரு சைவ கடவுளா? அப்ப சொக்கனார் வேறு சைவ கடவுள் வேறாமே. ஆமாங்கய்யா, சைவம்னா பாருங்க, வயல்ல சோளத்தட்டெல்லாம் உயிர் அப்படியே நிக்க முடியாம படுத்து கிடக்குது. கலக்காரெல்லாம் ஒன்னொன்னு இலப்பட்டு கை நோக்கி மழை நெருங்கி நிக்குது. இதெல்லாம் கண்ணு தெரியாத இந்த கடவுளுக்கு சூரியன் சிவன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல மழை பொழிந்தால் சந்தோஷமா வந்து அந்த பயிர்கள்லாம் ஏஞ்சிச்சுக்கோ ஒரு விவசாயிங்கிற முறையில, விவசாய குடும்பத்து பெண்கிற முறையில நான் சைவரா மாற முடியும். ஆனா கருணையே இல்லாத இந்த சொக்கநாதர் கும்பிட நான் வரலேன்ட்டான். இப்படி இருக்கண்டு போய் சொக்கநாதத்தை முறையிட்டது. வேற்றாய் விண்ணாய் பதிகம் படிக்கவும் மலையாள அதிகட்டி ஆளக்கட்டி மலை வெயில் அப்படியே வெண்முகிலாய் பறந்தெங்கும் மழை பொழிந்ததான் திருப்பன்கூர்ல. பன்னீர்வேலி நிலம் கொடுத்தாங்களாம் சுந்தரர் கோயிலுக்காக. அது போல அந்த பிள்ளை கண்ணீர் அந்த அது செய்யும். பிற உயிரை கண்டு அப்படியே நான் வரமாட்டேன், இந்த சிவனை கும்பிட மாட்டேன், இந்த இத்தனை பயிர்கள் வாடி கிடக்குது, வள்ளலார் வாடினேன்னு சொன்னார். இந்த பிள்ளை வாடிச்சு மழை பொழிந்தது, பயிர்கள் தலைத்தன. அப்ப அந்த பண்பு செய்யும். அடம் பிடிச்சு சாமி நீங்க அன்பான சைவம் என்றால் அன்புள்ளது, பாரபட்சமற்ற அன்பு காட்டுவது என்பது எல்லா உயிர்களும் துன்பத்தை நீக்குது, அதுதான் சுக்கரையா சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நீங்க என்னன்னா மலத்துறத இத்தனை பயிர்களை சாகடிச்சு விட்டீங்க. நீங்களாம் கடவுளே கிடையாது, நீ சைவரே கிடையாது, உன்னை கும்பிட மாட்டேன்ட்டா, சிவனையே சைவர் இல்லைட்டா. சாமி கொஞ்சம் ரோசை வந்து அத்திகட்டி ஆளாட்டி மழை 3 வருஷம் கழிச்சு அப்படியே அத்திகட்டி ஆளுனா அள்ளி கொண்டு போய் சொக்கனார் மேல போனோம். என்னைக்காவது நீங்க எங்க ஊருக்கு வந்தா அந்த ஆமரகுந்தியில வந்து அந்த சம்பவத்தை அனுபவிச்சுங்க கிட்ட பேச சொல்லிக்கலுங்க. அப்படியே பந்தாகிதமா சும்மா சாதாரணமா சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா அப்படி உணர்வு போதுமோ, ஐயா எவ்வளவு பனிக்கட்டி அள்ளி போய் சாதனையில போட்டோம் இல்ல அப்படி. ஆக பிற உயிரின் துன்பம் கண்டல்ல, எல்லா உயிர்களும் நம்மை போல் நாம் படும் துன்பங்களை படுகின்றன என்பதை உணர்ந்து அவ்வழி வாழ நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு
வார்த்தை தான் சைவம். நெறிப்படுத்தக்கூடிய சைவம்னா சாதாரண அவங்க சைவர்கள் வம்புக்கு முட்டே போக மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு கோயில் கோயிலா திருநீர் போட்டு ருத்ராட்சம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சைவ பண்பே இல்லையே. நாங்கெல்லாம் போனா சில எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிவாச்சாரம் வராங்க அவருங்க பாப்பாங்க. நான் பாட்டி ஜாலியா போய் அர்த்தக மண்டபத்துல இருந்து சாமி கும்பிட்டு இருக்கோம். கனக சபையில இருந்து திருமுறை பாடி இருக்கோம். இப்போ நீங்க சிதம்பரம் போனீங்களா, அங்க சர்வேஸ்வரன் கிட்டயோ யாருக்கிட்டயோ போயிட்டு சொக்கரை அனுப்புனான்னா கனக சபையில ஏறி அங்க என்னென்ன சொக்கர் சைவம், சைவத்தின் வழி வாழ்பவர். சைவம் என்பது ஒரு வழிகாட்டி. சேலம்ங்கிற போர்டு மாதிரி சைவம்ங்கிற ஒரு வார்த்தை. அந்த சேலத்துல எது நல்லது கெட்டது இருக்கு அதை தேர்ந்தெடுத்து அப்படி வாழ்ந்தால் நாம் செல்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு விடை. ஏதேனும் பிழை இருந்தால் சுட்டி காட்டலாம். கைலாஸ் கீதா நவநீத இப்பதான் விளக்கமே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேள்விக்கு இவ்வளவு விடை இருக்கு.